Hello guys, this is Vignesh from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 24 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே செட் ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா லாரிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் லாரி பஸ் எல்லாமே உங்களுக்கு 24 வோல்ட்டில் தான் ஒர்க்கிங்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு தான் நீடு. எல்லாமே 12 வோல்ட்டு கனெக்ஷன்ஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடுது, எடுத்துக்கலாம். பட் என்ன அது பழைய மாடல் போல். ஸோ 24 வோல்ட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 24 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் செக்ஷன் நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பேஸு ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்துடும், ஓவரால் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். வால்யூம் கண்ட்ரோல் சுற்றியும் உங்களுக்கு அந்த வால்யூம் லைட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். ஆஸ் யூஷுவல் நம்ம பகரியோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இதில் JBL 1500 வாட்ஸ்னு உங்களுக்கு ஃபாண்ட் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா JBL எல்லாம் இல்லை, 1500 வாட்ஸும் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனல் டிசைனுக்காக போட்டிருக்காங்க. மற்றபடி அப்படி ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கோ ஒயர் டைப் தான் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 6 பின் வைக்கோ ஒயரு. இதுலேயே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 24 வோல்ட்டுன்னு. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட்டும் பிளாக்கும் 24 வோல்ட் இன்புட்டு. பார்த்திங்கன்னா இந்த ஒயரோட கேஜி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்கொயர் mm கேஜி தான் எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்பு, இன்வெர்டர் போர்ட்லேருந்து பவர் ஆம்பு எல்லாமே 1 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணியிருப்போம். இன்புட் சிக்னல் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்பன் ஒயரு இல்லைனா ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு இன்புட்டு. அப்புறம் இந்த 2 கிரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு, இந்த 2 க்ரீன் எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்பீக்கரு. ஸோ ஸ்டீரியோ டைப்பு, வெறும் ஸ்டீரியோ தான் உங்களுக்கு, 2.1 இல்லை. ஓகே, ஆம்போட இன்டீரியர் காமிக்கிறேன். டாப் கம்மர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆம்போட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்வெர்ட்ரு போர்டு, அதாவது பார்த்திங்கன்னா 24 வோல்ட் டு 24 வோல்ட் DC இன்வெர்ட்ரு போர்டு. உங்களுக்கு அப் டு 32 36 வோல்ட் வரைக்குமே உங்களுக்கு DC அவுட்புட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா STK4392. அதாவது STK4392 வந்து சானியோ பிராண்டில் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சானியோ ஐசி எல்லாமே இந்த டிடெக்கு சானியோ அப்படிங்கிற ரீநேமில் வரும். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ஐசி தான். இந்த ஐசி மட்டுமே உங்களுக்கு 300 to 350 ருபீஸ் வரும். ஐசி மட்டும் நம்ம செப்பரேட்டாக வாங்கி பவர் ஆம்ப் போர்டில் சால்ட்ரு பண்ணி, இந்த லெக் இருக்குது பார்த்திங்களா, இதில் சால்ட்ரு பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணி மாட்டுறோம். ஹீட் சிங்குமே பார்த்திங்கன்னா இந்த STKக்கு ஓவராக ஹீட் ஆகாத மாதிரி ஒரு 6 லீஃப் ஹீட் சிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா BT போர்டு பார்த்திங்கன்னா சக்தியோட BT போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லாரி அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெல்லாம் சில்னஸ் அதிகமாக பார்ப்பாங்க. ட்விட்டரோட HF அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா சக்தியோட BT போர்டில் பார்த்திங்கன்னா சில்னஸ் உங்களுக்கு HF நல்லாவே கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சக்தி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இன்டர்னல் அவ்வளோதான். ஒரு இன்வெர்ட்ரு போர்டு 24 வோல்ட் டு 24 வோல்ட் DC இன்வெர்ட்ரு போர்டு, சக்தியோட BT போர்டு, ஒரு STK4191 பவர் ஆம்ப் ஐசி. அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டர். யூஎஸ்பி பார்த்திங்கன்னா பகரியோட யூஎஸ்பி தான், ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி. ஓவராலாக இன்டீரியர் அவ்வளோதான். இந்த ஆம்போட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு லோ பட்ஜெட் ஆம்பு தான். மினிமம் ஒரு 2500 to 2000 அந்த ரேட்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாக சப்பு வேணும்னா ஒரு 3000 3500 அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதாவது ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபரா 12 இன்ச்சு சப்வூஃபரா, அது நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ப்ளஸ் நீங்கள் கம்பெனி JBL அந்த மாதிரி ஏதாவது போடுற அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரேட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு 24 வோல்ட்டு ஆர் 12 வோல்ட்டு ஆம்பிளிஃபையர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹோம் ஆடியோ சிஸ்டம்ஸ் 5.1 5.2 7.1 இந்த மாதிரி நம்ம ஆடியோ சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். DM பண்ணுங்கள், நல்ல ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.